ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அலங்கோலமாக இருக்கிற கிச்சனை எப்படி அழகுபடுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்படி இருக்கிற கிச்சனை வாங்க நம்ம நீட் பண்ணலாம். எப்போவுமே கிச்சனில் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண வேண்டியது பாத்திரங்களை தான். பாத்திரம் இப்படி கடந்தாலே கிச்சன் நீட்டாகவே இருக்காது. ஃபஸ்ட்டு முந்தின நாள் கழுகி வச்ச பாத்திரங்களையெல்லாம் அடுக்கிடலாம். அதுக்கு நம்ம பாத்திரம் கழுகி அடுக்கி வைக்கிற இடத்தையெல்லாம் இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் அடுக்கணும் அப்படின்னா தூசி சேராமல் இருக்கும். இந்த கூடையெல்லாம் காலி பண்ணி வச்சா தான் புது பாத்திரமெல்லாம் கழுகி போடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த பாத்திரம் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அங்கே வச்சுட்டு இந்த பாத்திரம் கழுகி போடுற கூடையை காலி பண்ணி வச்சோம் அப்படின்னா புது பாத்திரத்தை கழுகி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பானை, சட்டி அதெல்லாம் நான் இந்த மாதிரி தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்கேன் பாருங்கள், உடையாமல் இருக்கிறதுக்காக. நம்ம ஈஸியாக எடுக்கிற மாதிரி கழுகின பாத்திரத்தையெல்லாம் அந்தந்த இடத்துல அடுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ இந்த மாதிரி அடுக்கிட்டேன். அடுத்ததாக நம்ம சமைச்ச குழம்பு, பொரியல், சாப்பாடு அதெல்லாம் எடுத்து சின்ன சின்ன பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு பாத்திரத்தை கழுகிடலாம். அந்த பாத்திரத்தையும் கழுகி வைக்கும்போது கிச்சன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். பாருங்கள், இது எல்லாத்துக்குமே காலி பண்ணியாச்சு, கூடையும் காலி பண்ணியாச்சு. இப்போ பாத்திரங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிச்சனுக்குள்ளே போனால் எப்போ ஒரே வேலையை செய்யாமல் 1-2 வேலையை எக்ஸ்ட்ரா செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை சுலபமாக முடியும். இப்போ பாத்திரம் கழுகும் போதே நான் பருப்பு அடுப்பில் வேக வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு இப்போ பாத்திரம் கழுகிட்டு இருக்கேன். பாதி பாத்திரம் கழுகுறதுக்குள்ளேயே அந்த பருப்பெல்லாம் வெந்துடும். அதுக்கப்புறம் அரிசி கழுகி அடுப்பில் வச்சுருவேன். ஃபுல்லாக பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே பருப்பு வெந்துடும், சாப்பாடும் வெந்துடும். அடுத்ததாக நம்ம போய் தாளிக்கிறதெல்லாம் தாளித்து விட்டுட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிவிட்டு அதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாத்திரம் கழுகுறதுக்குள்ளேயே சமையல் முக்கால்வாசி முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த ஸ்க்ரப்பர் பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். இது சர்ஃப் எக்ஸல் மூடி வச்சு அந்த லிக்விடோட மூடியை வச்சு செஞ்ச ஒரு ஸ்க்ரப்பர் இது பாருங்கள். அதை வச்சு தான் நான் இப்போ பாத்திரம் கழுகிட்டுருக்கேன். ரொம்பவே ஈஸியாக போகுது. கரைகள் எல்லாமே விடாப்பிடியான கரைகள் கூட ஈஸியாக போகுது பாருங்கள். அந்த பாட்டிலை நான் சிங்க்குள்ளே வச்சுருக்கேன். கழுகி விடுறதுக்காக, தண்ணி பிடிச்சி கழுகி விடுறதுக்காக வச்சுருக்கேன். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பழைய பொருட்களை எல்லாம் தூக்கி போடாமல் இருந்தால் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பாதி பாத்திரம் கழுகுறதுக்குள்ளேயே பருப்பு வெந்துருச்சு. அதை இறக்கி வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ மீதி பாத்திரமும் ஃபுல்லாக கழுகி முடிச்சிடுவேன். வெளியில் போயிட்டு வந்ததுனால இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் காலையில் மட்டும் சமைச்சிட்டு அப்புறம் மதியம் சமைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால பாருங்கள், பாத்திரம் இவ்வளோ சேர்ந்துருச்சு. நமக்கு எல்லா நாளுமே பர்ஃபெக்டாக வேலை செய்ய முடியாது. ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்ய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ டைம் ஆனாலும் ஈஸியாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க பெண்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்க பெண்களுக்குமே நம்மளுக்கு ரெஸ்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும். எப்போவுமே கிச்சனுக்குள்ளேயே நின்றுட்டு மதியம் ரெஸ்ட் எடுக்கக்கூட டைம் இல்லாமல் வேலை செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே உடம்பு வீணாயிரும். ஏன்னா நம்மளுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதோட நம்ம சிசேரியன் பண்ணி குழந்தை பிறந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் மத்தியான நேரம் பார்த்தோம் அப்படின்னா தூங்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்ச நேரமாவது படுத்தோம் அப்படின்னா தான் அந்த நாள் ரிலாக்ஸாக போகும். ரொம்ப வேலைங்களை ஸ்லோவாக செய்யும்போது என்னாகும் அப்படின்னா வீட்டு வேலையே பிடிச்சி நாள் ஃபுல்லாக செஞ்சுட்ருக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி சுறுசுறுப்பாக செய்ய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வீட்டு வேலைகளை முடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு வேலை அப்படின்னா அந்த ஒரு வேலையே செய்யாமல் அந்த ஒரு வேலை செய்கிற நேரத்தில் இன்னொரு 2 வேலைகளையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே நேரத்தில் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். இப்போ நான் எல்லா பாத்திரங்களையும் கழுகி முடிச்சுட்டு பாருங்கள். அதே மாதிரி பாத்திரங்கள் கழுகும் போதே எந்தெந்த இடத்துல வைக்கணும், டம்ளரு, கரண்டி, தட்டு இதெல்லாம் அந்தந்த இடத்துல வச்சுட்டு பெரிய பாத்திரம் மட்டும் தண்ணி வடியதுக்கப்புறம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அடுக்கிடலாம். இப்போ நான் இந்த பாத்திரம் எல்லாம் கழுகி முடிக்கிறதுக்குள்ளே சமையல் வேலையுமே இடையில போய் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் கழுகிட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். கவுண்டர் டாப் எப்போவுமே துணியை வச்சு க்ளீன் பண்ணாமல் தண்ணி ஊற்றி கழுகி விட்டுருங்க. சிங்க்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா தண்ணி ஊற்றி கழுகி விட்டுட்டோம் அப்படின்னா க்ளீன் ஆயிரும். இப்போ கழுகின பாத்திரம் எல்லாம் இந்த கூடையில் அடுக்கி வச்சாச்சு. தண்ணி வடியட்டும். இப்போ மீதி பாத்திரம்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சமையல் வேலை முடித்து க்ளீன் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பாத்திரம் கழுகி முடிச்சதுக்கப்புறம் எல்லா பக்கம் தண்ணியெல்லாம் தெரிச்சிருக்கும். அதையெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன். துணியை யூஸ் பண்ணும்போது துணி ரொம்ப ஈரமாயிருது. அதனால் இப்படி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ அதுக்குள்ளேயே இதெல்லாம் வெந்துருச்சு. வெந்து முடிச்சுட்டு சமைச்சு முடிச்சாச்சு. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைகளெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிட்டர்ஜென்ட் பவுடர் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதில் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். சிங்க்குக்கு பக்கத்தில் இந்த கவுண்டர் டாப் இருக்கும்போது நம்ம தண்ணி ஊற்றி கழுகுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சிங்க் ஒரு இடத்துல, இந்த கவுண்டர் டாப் ஒரு இடத்துல இருக்கும்போது கழுகி விட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ தொடச்சி மட்டும்தான் எடுக்க முடியும்.
இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கழுகுனோடனே நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருச்சு. தண்ணி ஊற்றி கழுகிட்டு நல்லா காஞ்ச துணியை வச்சு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னாலே போதும், நம்மளோட நல்லா க்ளீன் ஆயிரும். எப்போவுமே வந்து பாத்திரம் கழுவி முடித்தாலே வந்து நம்மளோட கிச்சன் முக்கால்வாசிக்கு க்ளீன் ஆயிரும். பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு இந்த மாதிரி வேலைகளெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து பளபளன்னு ஆயிரும். அந்தந்த பாத்திரத்தை அப்பப்போ கழுகி வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் வந்து கழுகி விட்டாச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடலாம். இப்போ இதை வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரையான துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா என்னோடய கேஸ் ஸ்டவ் அப்புறம் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் ஆயிரும். பார்க்குறக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அந்த நாள் முழுக்க கிச்சனே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் காஞ்ச துணியை வச்சு தொடச்சி எடுத்துகிட்ருக்கேன். வீடியோவை அங்கங்கே ஸ்பீட் பண்ணி காமிச்சிருப்பேன், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போனால் உங்களுக்கும் பார்க்குறக்கு போர் அடிக்கும். அதனால் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு செதறி கிடக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்து எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சுட்டோம் அப்படின்னாலே போதும், ஃபுல்லாக கிச்சன் வந்து க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே வந்து கூட்டி விடும்போது எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு அதுக்கு அடியிலெல்லாம் அப்பப்போ கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா தூசி சேராமல் இருக்கும். இப்போ நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், பொருட்களெல்லாம் செதறி கிடந்ததெல்லாம் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சாச்சு. இதுக்குள்ளே தண்ணி இருக்குது, அதனால் அந்த பர்னர் போடாமல் இருக்கேன். இந்த மாதிரி கிளாத் வச்சு உள்ளெல்லாம் தொடச்சி விட்டோம் அப்படின்னா தண்ணியெலாம் இருந்தாலும் அது க்ளீன் ஆயிரும். இப்போ ஃபுல்லாக வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து சிங்க்கை வந்து க்ளீன் பண்ணி விடலாம். இப்போது மீதி இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுகியாச்சு. கழுகி முடிச்சுட்டு ஸ்க்ரப்பர் எல்லாம் கழுகிட்டு நம்ம தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி நல்லா வடிஞ்சிரும். இப்போ சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்குமே வந்து நான் டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டு தான் க்ளீன் பண்ணுறேன். ப்ளீச்சிங் பவுடர் இந்த மாதிரி பவுடர் எல்லாம் வாரம் ஒரு டைம் இந்த மாதிரி போட்டு க்ளீன் பண்ணலாம். இல்லைன்னா டெய்லியும் கூட இந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணலாம். 10 ரூபா பாக்கெட் இருந்தால் போதும், வாரம் ஃபுல்லாக நமக்கு க்ளீனிங்க்கு அதுவே போதும். இப்போது சிங்க்கெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுகியாச்சு. இந்த மாதிரி சிங்க் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து டெய்லியும் ஏதாவது ஒன்று போட்டு கழுகுனா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப வலுவழுப்பாயிரும். இந்த டப்பாவை வந்து நான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுகுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், டம்ளரு செம்பு அந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் டப்பா இருந்தால் போதும், நம்ம இந்த மாதிரி சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக சிங்க்கெல்லாம் கழுகி விட்டாச்சு. அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இருந்தால் போதும், பாத்திரம் கழுகுற வேலை, சமைக்கிற வேலை, க்ளீனிங் வேலை ஃபுல்லாக முடிச்சிடலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆயிரும். அதே மாதிரி பாத்ரூமெல்லாம் டெய்லி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கழுகி விட்டுட்டோம் அப்படின்னா பாத்ரூமெல்லாம் அழுக்கு படியாமல் இருக்கும். ஒரு நாள் உட்காந்து டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு டெய்லியும் அந்தந்த வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குமே வந்து பார்க்குறக்கு க்ளீனாகவே இருக்கும். எப்போவுமே டெய்லியும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி பாத்ரூமெல்லாம் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் குளிப்பேன். அவ்வளோதான். இப்போது சிங்க்கு கழுகும்போது அங்கங்கே ஈரமாக இருக்கும், அதெல்லாம் தொடச்சி விட்டுடலாம். இதெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டா இப்போ நம்ம கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிடுச்சு. பாத்திரம் எல்லாம் கழுகியாச்சு, சமையல் வேலையும் முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. பாருங்கள், எப்படி இருந்த கிச்சனை நம்ம அரை மணி நேரம் போதும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அரை மணி நேரத்தில் கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இதே மாதிரி க்ளீனாக பார்த்தோம் அப்படின்னா மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் கசகசன்னு போட்டு வச்சுட்டு இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.